ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்த்ரா தேவசனல் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த தேவசனல் சேனல் பார்க்குற எல்லாரும் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை இந்த யூடியூப் சேனலுக்கு தெரிவிங்க. எல்லா கோயில்லையுமே வந்துட்டு நம்ம வைகுண்ட ஏகாதசிக்கு சொர்க்க வாசல் வழியாக தான் வந்து நம்ம வெளியே வருவோம். ஆனால் உலகத்திலேயே சொர்க்க வாசல் இல்லாத பெருமா கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் எதுன்னு சொல்றேன். பொதுவாக பெருமா கோயில்கள் என்றாவே அது சிறிய ஆலயமாக இருந்தால் கூட சொர்க்க வாசல் என்று 5 படிகளாவது இருப்பது வந்து வழக்கம். ஆனா 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்றாக விளங்கும் கும்பகோணம் ஸ்ரீ சாரங்கபாணி ஆலயத்துல சொர்க்க வாசலே இல்லை அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க், அதாவது ஆச்சரியமான விஷயம் இருக்கு. இத்தல பெருமாள் வைகுண்டத்துல இருந்து நேரடியாக இங்கு வந்ததாகவும், அதனால இத்தல பெருமாளை வணங்கினாலே பரமபதம் கிடைத்துவிடும் அப்படிங்கிற காரணத்தினால தான் தனியாக சொர்க்கவாசல் இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. மேலும் இங்குள்ள உத்தராயண தட்சிணாயன வாசலை கடந்து சென்றாலே பரமபதம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் ஐதீகமும் இங்க இருக்கு. அதற்கு ஏதுவாக தை முதல் ஆனி வரை உத்தராயண் வாசலும், ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயன வாசலும் வந்து திறந்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பிருகு முனிவரின் மகளாக பிறந்த மகாலட்சுமியை மணமுடிக்க திருமால் சர்ங்கம் எனும் வில் ஏந்தி வந்ததால இத்தல பெருமாளுக்கு சாரங்கபாணி என்ற பெயர் வந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது இந்த கோயிலோட தல வரலாறு அப்படிங்கிறாங்க. இங்கு திருமால் வந்து பள்ளி கொண்டிருக்கும் கோலமான சைன கோலத்துல பல வகைகள் வந்து இருக்கு. அதுல சாரங்கபாணி ஆலயத்துல உத்தான சயனம் என்ற கோலத்துல வந்துட்டு பெருமாள் அருள் பாலிக்கிறாரு. ஒரு சமயம் இத்தலம் வந்த திருமலைசை ஆழ்வார் வந்துட்டு இறைவனை வணங்கி மங்களாசனம் வந்து பாடியிருக்காரு. அப்போது அவர் நடந்தது நடந்தது கால்கள் வலிக்கிறது என்பதற்காக பள்ளி கொண்டிருக்கிறாயா என்ற இறைவனை பார்த்து பாடியதாகவும், உடனே இறைவன் சற்று எழுந்ததாகவும், அதை கண்ட ஆழ்வார் மனமகிழ்ந்து அப்படியே இரு என்று வேண்டியதாகவும், சுவாமியும் அவ்வாறே அருள்மொழிமையும் தராரு அப்படிங்கிறது சொல்றாங்க. திவ்ய தேசங்கள்ல ஸ்ரீரங்க ரங்கநாதரை 11 ஆழ்வார்களும், திருப்பதி வெங்கடாஜலபதியை 10 ஆழ்வார்களும் மங்களாசனம் வந்து செஞ்சிருக்காங்க. இந்த 108 திருப்பதிகளிலும் இவை இரண்டுக்கு அடுத்து ஆண்டாள், பேயாழ்வார், பூதத்தாழ்வார், திருமலிசை ஆழ்வார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், திருமங்கை ஆழ்வார் ஆகிய 7 ஆழ்வார்களும் இந்த தலத்தை மட்டுமே வந்து மங்களாசனம் வந்து செஞ்சிருக்காங்க. தன்னுடைய திருமணத்திற்காக இத்தலம் வந்த பெருமாள் தாயாரிடம் விளையாடுவதற்காக பூமிக்கு கீழே சென்று ஒளிந்து கொண்டதாகவும், திருமாலை காணாத தாயார் கலக்கமடைந்து தேடிய பின்னர் தாயார் முன்பு தோன்றிய பெருமாள் அவரை மணந்து கொண்டதாகவும் கூறுறாங்க. பெருமாள் ஒளிந்த இடமே இத்தலத்தில் பாதாள சீனிவாசன் சன்னதியாக வந்து இருக்கு அப்படின்னும், தாயாருடன் பெருமாள் உள்ளது மேட்டு சீனிவாசர் சன்னதி அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த தலம் வந்து தாயாரின் பிறந்த வீடு ஆகும் அப்படின்னும், திருமால் தாயாரை திருமணம் செய்து கொண்டு வீட்டோடு மாப்பிள்ளையாக இங்கு அருள்பாலிக்கிறார் எனவும், இங்கு தாயாருக்கு முக்கியத்துவம் தரப்படுதும் அப்படின்னு சொல்றாங்க. தாயாரை வணங்கிய பின்னர் தான் பெருமாளை வணங்க வேண்டும் என்பது இந்த கோயிலோட ஐதீகமாக இருக்குது. நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.